ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஸ்கின் கேர்ல ஃபேஸ் பேக் மட்டும் இல்லாம ஃபேஸ் சோப் கூடவும், ஃபேஸ் மட்டும் இல்லை, நம்மளாம் உடம்பு முழுக்கவே சோப் போடுறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த சோப் அப்படிங்க எடுத்துக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 விதமான சோப்ஸ் பயன்படுத்தணும். ஒன்று கிளிசரின் பேஸ், இன்னொன்று விட்டமின் சி பேஸ். 2 சோப் பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளிசரின் சோப் பற்றி பார்க்கும்போது, கிளிசரின் சோப்பில் நிறையவே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விட்டமின்ஸுமே அதில் இருக்கு. ஸோ இந்த சோப்ஸ் நம்ம பாத்ரூமில் கொண்டு வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோப்ஸை இது போல் சோப்ஸ் எடுத்துக்கிட்டு இது போல் நம்ம ஒரு காய்கறி கட்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு, குட்டி குட்டி பீஸா நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இது போல் டப்பாவில் போட்டு நம்மளுடைய பாத்ரூமில் இது போல் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம அதை எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இதை வெளியில் வச்சாதான் இது சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடும். நம்ம இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம குளிக்கிற இடத்துலையோ அல்லது நம்ம எங்கே போனாலுமே இதை இப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அதுலேருந்து ஒவ்வொரு பீஸோ அல்லது 1-2 பீஸோ எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது இது சீக்கிரமும் கரையாது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே கொடுக்கும். ஸோ முக்கியமாக ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும், அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.